ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உன் அப்பன் ஈசனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. அந்த கைலாய மலையில் வீற்றிருக்கும் உன் அப்பன் சிவபெருமான் இன்று உனக்காக ஒரு மிக முக்கியமான செய்தியை தாங்கி வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு இதை முழுமையாக கேள் என் தங்கமே. ஈசனை முழுமையாக நம்பும் என் பிள்ளைக்கு உன்னுடைய கர்ம வினைகளை தீர்க்கும், உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டிய முழு பொறுப்பும் இந்த உமேஸ்வரனுக்கு இருக்கின்றது என் தங்கமே. நான் சொல்ல போகும் இந்த செய்தியை நீ முழுமையாக கேட்ட பின்பு இதிலிருந்து உனக்கு என்ன ஆழமான உண்மைகள் கிடைக்கப் போகின்றது என்பதை நீயாக தெளிவாக தெரிந்து புரிந்து கொள்வாய் என் தங்கமே. அத்தோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்க்கும் அந்த 7 நாள் ரகசிய வழிபாடும் அதற்கான முறைகளையும் இந்த பதிவின் இறுதியில் உனக்காக நான் கூறியிருக்கின்றேன். தவற விட்டு விடாமல் இதை கேட்டுவிட்டு அதையும் கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. அதனால் இதை முழுமையாக கேட்டு மட்டும்தான் முடியும் என் தங்கமே. முதலில் ஒரு மாபெரும் உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எதிரி உன்னுடன் இருந்து கொண்டே உனக்கு துரோகம் செய்து அந்த நாசக்காரர்கள் நயவஞ்சகனின் இல்லத்தில் இப்போது ஒரு மிகப்பெரிய இக்கட்டான விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. கர்மத்தின் சக்கரம் சூழத் தொடங்கிவிட்டது. ஆனால் அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த மாபெரும் சிக்கல்களை எந்த ஒரு மனிதனுக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று உலகத்தின் கண்களிலிருந்து மிகவும் ரகசியமாக மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. அதிலும் குறிப்பாக அவர்கள் இழைத்த துரோகத்தின் வலியை அனுபவித்த உனக்கு மட்டும் இது துளியும் கூட தெரிந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு ஆழப்பரிய அச்சத்துடனும் இருக்கிறார்கள். யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று அவர்கள் நடத்தும் நாடகம் போட்டு மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரகசியமான விஷயமானது கைலாயத்தின் விருப்பத்தின்படியும் கர்மத்தின் நீதியின்படியும் இனி தானாகவே உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு வரப்போகின்றது என் தங்கமே. இப்படி ஒரு நெருக்கடியான நிலையில் எல்லாவற்றையும் ஆட்டுவிளக்கும் உன் அப்பன் ஈசன் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த விஷயத்தை உனக்கு உணர்த்துவதற்கும் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. அந்த விஷயம் என்ன, எதற்காக என்பதை எல்லாம் முழுமையாக பொறுமையாக கூறுகிறேன். தாமதமாகிறதோ என்றும் நினைக்காதே. இதை முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையை பாதுகாப்பாக வைத்துக்கொள். இந்த மனிதர்களால் உன் வாழ்க்கையில் நீ அடைந்த எத்தனையோ சொல்லான துன்பங்களும் நெஞ்சை பிளக்கும் மனவேதனைகளும் கொஞ்சம் நஞ்சுமல்லாமல் இவ்வளவு நீ அனுபவித்து ஆக்ரோசமான கஷ்டங்களையும் உனக்கு ஒருபோதும் வார்த்தைகளால் வாய்விட்டு வெளியில் சொல்லிவிட முடியாது அல்லவா என் தங்கமே. இரவுகள் தோறும் உறக்கத்தை துளைத்து உன் தலையணையை நீ நலையும் அளவிற்கு நீ சிந்திய கண்ணீர் துளிகள் அனைத்தும் இந்த சிவபெருமானின் பாதங்களை அன்றே வந்து அடைந்தது என் தங்கமே. அந்த அளவிற்கு எண்ணற்ற கஷ்டங்களை தாழ முடியாத சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய். ஈசன், என் வாழ்க்கை இது ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள்? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்துவிட்டேன்? ஏன் மனம் குமரி தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு வேதனை உச்சத்தில் தளித்து கொண்டே இருக்கின்றது? என் ஈசனே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தங்கமே. அப்படி நீ ஆறுதலின்றி கலங்கி நின்று ஒவ்வொரு நொடியிலும் கங்கையை தலையில் தாங்கி இந்த ஈசன்
கல் நெஞ்சாக கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நீ ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது. உனக்கு துன்பங்கள் இழைப்பவர்கள் நிச்சயமாக இந்த கர்ம வினைக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நான் முன்பே தீர்மானித்து விட்டேன் என் தங்கமே. அத்தனை அவர்கள் இப்போது தங்களுடைய கர்ம கண்ணீராக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நீ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்த அந்த இருண்ட காலத்தில் உனக்கு நான் உடனடியாக உதவலாம் என்று நினைத்த போதும் அவர்கள் அதையெல்லாம் தழுவ விட்டார்கள் என் தங்கமே. உதவலாம் காலம் தளர்ந்திருக்கும் ஒரு மிக ஆழமான சூட்சம காரியம் உண்டு என் தங்கமே. எல்லா உயிர்களுக்கும் படியலாம் பரமேஸ்வரன் நான் என் தங்கமே. எல்லோருக்கும் படியளக்கும் பரமேஸ்வரன் நான் தங்கமே. சில சம்பவங்களில் உனது கண்ணீரை கண்டு சற்றென்று அசைவட்டு போய்விட்டேன். எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுத்துவிடக் கூடாது. உலகை யாராலும் ஈசனாக நான் ஆளவே வேண்டும். ஆகியத்தில் உலகை ஆளும் ஈசன் நான் ஆவேசத்தில் ஒரு முடிவை எடுத்தால் அது உலக நீதியை மீறிவிடும் என் குழந்தையே. அது யாருடைய உயிர்க்காவது அல்லது சந்ததிக்காவது பெரும் பாதகமாக முடிந்துவிடும் அல்லவா? அதனால்தான் கர்ம வினையின் கணக்கை தீர்க்கும் உன் அப்பன் காலத்தின் சுழற்சிக்கு ஏற்ப அதை சற்று பொறுமையாகவே செய்து கொண்டிருந்தேன். எதையும் இப்பொழுதாவது நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட உன்னுடைய இந்த நொடி வாழ்க்கை பயணத்தில் இனிமேல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் பின்னாலும் நான் பொறுமையாக காத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய கட்டத்தில் மறைந்திருக்கின்றேன் என் தங்கமே. இன்று ஒருவன் உனக்கு பரம எதிரியாகவோ அல்லது பெரும் துரோகியாகவோ காணப்படலாம். ஆனால் மனிதர்களின் மனதை கடல் என படைத்த நான் நாளை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் விதியின் சுழற்சியால் அதே மனிதன் உன்னோடு மீண்டும் நல்லபடியாக பேச வேண்டிய சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி தருவேன் அல்லவா? அந்த மனிதனின் மனமும் குணமும் எந்த நொடியும் எப்படி மாறும் என்பதை சாதாரண மனிதர்களால் முன்கூட்டியே கணித்துவிட முடியாது என் தங்கமே. காலம் சில நேரங்களில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு சுய புயல் போல வீசும் என் தங்கமே. அவர்கள் தலைகீழாக புரட்டி போடுவதற்கும் வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது. அவர்களின் ஆவணத்தை அழித்து மனிதர்களின் மனநிலையை முற்றிலுமாக மாற்றிவிடுகின்றது என் தங்கமே. நாம் நினைப்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் நடப்பது முற்றிலும் வேறொன்றாக மாறிவிடுகின்றது அல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் உன் அப்பன் ஈசன் உன்னை தேடி வந்து உனக்கு துரோகம் செய்தவனுக்கு என்ன நடத்தி கொடுத்திருக்கிறேன் என்ற உண்மை சொல்ல வந்திருக்கின்றேன். நீ நிச்சயமாக உலகத்தின் சில கசப்பான உண்மைகளை, கர்ம வினையும் விளையாட்டுகளையும் புரிந்து கொள்வாய் என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். இன்று இருக்கக்கூடிய இந்த மாயமான உலகத்தின் மனிதர்களின் வெளி தோற்றத்தை வைத்து யாரையும் அவ்வளவு எளிதில் எடை போட்டு விட முடியாது அல்லவா? நீ மிகவும் வெள்ளெந்தி மனையுடையவனாக இருந்தாலும் கூட உன் இல்லத்தில் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் வெட்ட வெளிச்சமாக ஊருக்கே தெரியும்படியாக நீயே நடத்தி கொள்கின்றாய் என் தங்கமே. ஆனால் மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கும் சிறு துயரம் கூட எக்காரணத்திற்காகவும் வெளியில் கசங்கிவிட கூடாது என்று எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். ஒரு கணம் அமைதியாக சிந்தித்துப் பார். நீதான் எல்லாவற்றையும் யார் வந்து அக்கறையாக 2 வார்த்தைகள் கேட்டாலும் சரி, ஒட்டுமொத்தமாக உன் குடும்பத்தில் உள்ள ரகசியங்களும் உன்னுடைய ரகசியங்கள் முழுமையாக அவர்களிடம் புலம்பி தீர்த்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, உன் பலவீனம் என்ன, உன் உயரம் என்ன என்பதை எல்லாவற்றையும் வெளிப்படையாக தெரியும்படி நீயே சொல்லிவிடுகின்றாயே என் தங்கமே. உன்னிடம் நல்லவர் போல் வேடமிட்டு நான் ரகசியங்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வெளியே சென்று மற்றவர்களிடம் உன்னை கை காட்டி
கை தட்டியும் சிரிக்கும்படி செய்து வேறு யாருமல்ல என் தங்கமே. நீ நம்பி அந்த மனிதர்தான் உனக்கு நீயாகத்தான் எதிரியாக நடந்து கொண்டிருக்கின்றாய். அவரால்தான் அனைத்தும் வெளியே சென்று கொண்டிருக்கின்றது. இப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல வீழ்ச்சிகளுக்கு, தொடரும் பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய இந்த வெள்ளந்தித்தனமான குணம்தான் காரணம். ஒரு முக்கிய காரணமாக இதுவும் இருக்கின்றது என் தங்கமே. ஆனால் இதை நீ அடுத்தவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. ஒப்பிட்டும் ஒவ்வொரு முறை பார் என் தங்கமே. அவர்களும் வீட்டில் ஒரு மாபெரும் பிரச்சனையோ அல்லது மிக சந்தோஷமான விஷயமோ எது நடந்தாலும் சரி, நீ எவ்வளவுதான் அக்கறையோடு விசாரித்தாலும் கூட, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னால் ஒருபோதும் அதை தெரிந்து கொள்ள முடியாது என் தங்கமே. நீ எவ்வளவுதான் திரும்ப திரும்ப அவர்களிடம் கேள்விகளை கேட்டாலும் சரி, அவர்கள் எக்காரணத்திற்கொண்டும் உண்மைகளை உன்னிடம் சொல்லிவிடப் போவதும் கிடையாது என் தங்கமே. இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் உனக்கு கண்களை திறந்து வைக்கின்றேன். கைலாயத்தில் வீற்றிருக்கும் உன் அப்பன் பரமசிவன் உனக்காக வேண்டி வந்திருக்கின்றேன். இந்த சத்திய வாக்கினை முழுமையாக கவனத்தோடு உன் ஆத்மாவோடு ஒன்றித்து போய் கேள் என் தங்கமே. நான் உனக்கு உணர வைக்கிருக்கும் இந்த உண்மைகளை துளியும் தவறவிடாமல் உனது நெஞ்சில் சில பதிய வைத்துக்கொள் வேண்டும் என் தங்கமே. இது நாள் வரை உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உனக்கு அவ்வளவற்ற கஷ்டங்களை மட்டுமே சலிக்காமல் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் ஒரு காலத்தில் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டிருந்தார்கள் என்பதை சற்று பின்தாங்கிப்பார். முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை தாராளமாக உன்னுடைய உதவிகளை பெற்று கொண்டிருந்த உன்னுடைய தோழிகள் ஏற்றி நிற்கத்தான் அவர்கள் பல முயற்சிகளை செய்தார்கள். உன்னுடைய வியர்விகளையும் உழைப்பிலையும் தியாகங்களையும் தான் அவர்கள் தங்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றார்கள். நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இல்லை என்று எனக்கு இந்த உயர்ந்த நிலையை கிடைத்திருக்கவே கிடைக்காது என் தங்கமே என்று மற்றவர்களிடம் உன்னை வனல புகழ் பேசி திரிந்தவர்கள் அவர்கள். ஆனால் இப்போது சற்றென்று என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று உனக்கு புரியாத அளவிற்கு ஒட்டுமொத்தமாக உனக்கு எதிரியாகவே அவர்கள் மாறிவிட்டார்கள். உன்னை கண்டுகொள்ள கூட அவர்களுக்கு முகம் இல்லை. முகம் சுளித்து கொண்டுதான் உன்னை பார்த்த போதெல்லாம் அவர்கள் புத்தி மாறி போகின்றார்கள் என் தங்கமே. மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? தங்களின் சுயநலமான தேவைகளை அனைத்தையும், தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் உன்னை பயன்படுத்தி அவர்கள் சாதித்து கொண்டார்கள். எப்போதுமே உன்னுடைய தேவை அவர்களுக்கு இனிமேல் இல்லை என்று அவர்கள் கருதிவிட்டார்களே என் தங்கமே. அந்த நொடி பொழுதே தங்களின் உள்ளங்கையில் உன்னிடம் பேசும் விஷயத்தை அப்படியே மாற்றிவிட்டார்கள். உலகத்தின் மாயை இதுதான் என் தங்கமே. சுயநல தேவைக்காக மட்டுமே ஒருவர் அன்பு பாராட்டுவது போல் பழகுவார்கள். எல்லோரும் இப்படித்தான் இரக்கமற்றி இருக்கிறார்கள் என் தங்கமே. இவர்கள் எப்பொழுதும் மாறப்போவதும் இல்லை என் குழந்தையே. ஒரு சிலர் இவர்களின் அன்பை காட்டி அவர்களால் ஏமாற்றப்படுகிறார்களோ தவிர அவர்கள் உண்மையாக இருந்ததற்கு ஒரு பலனும் கிடையாது. தங்களின் காரியமாகும் வரைதான் காலில் விழுவதும், காரியம் முடிந்த பின் காலை வாரி விடுவதுமாக கீழ்த்தரமான வஞ்சங்களை மட்டும் இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஈசனை முழுமையாக நம்பி உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளான விஷயங்களையும் நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலமும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. யார் யார் உன்னிடத்தில் எப்படியெல்லாம் பாசம் உள்ளவர் போல் நடிக்கிறார்கள், யார் யார் என்ன சுயநல தேவைகளோடு உன்னை கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே. இதில் இன்னும் நீ
அறியாத சில கசப்பான உண்மைகளும் உள் மறைந்திருக்கின்றது என் தங்கமே. நீ ஒருவரின் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தூய்மையான அன்பை கொண்டு பழகி கொண்டிருப்பாய். அவர்கள் மீது ஆழமான நம்பிக்கையும் வைத்திருப்பாய். இந்த உறவை நிச்சயமாக நம்மோடு கடைசி மூச்சு வரை இருக்கும் வரை பிரிந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு முயற்சிகளையும் நீ எடுத்துக்கொண்டே இருப்பாய். உன் மனதிற்குள் உறுதியாக நினைத்திருப்பாய், இதுபோல் இவர்தான் நம் கடைசி மூச்சு வரை நம்முடன் இருக்க வேண்டும் என்று. ஆனால் அப்படி இருக்க மாட்டார்கள். இந்த கலியுகத்தில் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, பொருள் செல்வத்தை மட்டும்தான் தங்களின் ஆதாரமாக சார்ந்து உன்னிடத்தில் பழகின்ற, உன்னிடத்தில் பணம் நிறையாக இருந்தால் உன்னை தேடி ஓடி வருவதாக இருக்கும். அதே உன்னிடத்தில் வறுமை சூழ்ந்து விட்டால் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக கூட மற்றவர்களுக்கு மதிக்க தெரியாது என் தங்கமே. உனது கண்களோடு இன்று கொண்டிருக்கின்ற விஷயமும் இதுதான் உலகம் நேரடியாக மாறிவிட்டது. அப்பேற்பட்ட வஞ்சகமான எண்ணங்களை கொண்டவர்கள் மட்டுமே உன்னை சுற்றி ஒரு கூட்டமாக இருக்கும்போது நீ உனக்கு இயற்கையாகவே இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் சில நேரங்களில் மணித்துளிகளும் பிடிவாதம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. எதற்காக நாம் பிறந்தோம், ஏன் இங்கு இவ்வளவு கஷ்டப்படுகின்றோம் என்று மரண வேதனைக்கு என்னும் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் மீதே ஒரு வெறுப்பு உனக்கு அதிகமாக எழுந்து விடுத்தது அல்லவா என் தங்கமே என்பதை முறை வியந்து இனிமேலும் எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து ஒரு புதிய அடியை எடுத்து வைத்து இதுபோல நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி புதிய துன்பங்கள் எங்கிருந்தோ நுழைந்து வந்து உன்னை பாடாய் படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் இருளுக்கும் ஒரு விடியல் வருவது போல உனக்கு ஒரு நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை நாம் இனி நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நீ அவ்வளவு ஆசைகளோடும் கனவுகளோடும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த நயவஞ்சக்காரர்கள் உன்னை ஒருபோதும் நிச்சயமாக வாழ விட்டுவிடவே இல்லை. அப்படி இருக்கின்ற இந்த நெருக்கடியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்குவது யார்? உனக்கு ஓய்வின்றி உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருப்பது யார்? மேலும் மேலும் உன்னுடைய நெஞ்சில் வலிகளை கொடுத்து கொண்டு அதை பார்த்து கொண்டு யார் இருக்கிறார்கள் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே. இதை நீ முன்கூட்டையே தெரிந்து கொண்டிருந்தால் இந்த நொடி பொழுது அந்த சதிகாரர்களின் வலையில் நீ உன் வாழ்க்கையை மீட்டிருந்திருப்பாய் அல்லவா என் தங்கமே. ஆனால் பாவம் என்ன வெள்ளெந்தி என் குழந்தை, உன்னுடைய இதயம் மிகவும் தூய்மையானது. இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பல கால தாமதமாகிவிட்டது என்பதுதான் மறக்க முடியாத நிதர்சன உண்மை என் தங்கமே. நீண்ட காலமாக நீ பட்ட எந்த கஷ்டத்திற்கும் இந்த ஒரு விஷயத்தில் இருந்து உனக்கு ஒரு ஞானம் பதியிலும் கிடைக்காது என் தங்கமே. பாதியிலும் கிடைக்கவில்லை என்பதால் எந்த வழியிலிருந்து மீண்டு வெளிவர முடியவில்லை. இப்போது கூட உன்னால் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நிறைவாக முழுமையாக திடமாக ஒரு முடிவை எடுத்துவிட முடியவில்லை. எப்பொழுதுமே ஒரு குழப்பமான மனநிலையிலே தவித்து கொண்டிருக்கின்றாய். இப்படியாக உலகத்தில் சூதுவாதுகள் எதுவும் அறியாமல் நீ ஒரு வெள்ளெந்தி உள்ளத்தோடு வாழ்ந்து வந்த காலத்தில் உன்னை இனியும் கஷ்டப்படுத்திவிடக் கூடாது என்று முடிவெடுத்து இந்த ஈசன் ஒரு மாபெரும் திருவிளையாடலோடு ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி உன்னிடம் இருப்பவர்களை பற்றி உண்மையான வஞ்சக முகத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் இன்று வந்திருக்கின்றேன். இவர்கள் எல்லாம் உன் உயிரிலுக்கும் மேலான நம்பியவர்கள்தான் என் தங்கமே. உனக்கு அவர்கள் கொடுத்த நல்ல பலன் என்ன தெரியுமா? சொல்ல முடியாத கஷ்டங்களும் நெஞ்சை பிளக்கும் துரோகங்களும் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத வலியும் வேதனையும் தான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீயாகவே உன் கண் கண்டு அறிய போகின்றாய் அல்லவா? அப்படி நீ என் அருளால் தெரிந்து கொண்ட இவர்களின் அந்த உண்மையான கொடூர முகத்தை கண்டு நீ அப்படியே ஆடி போய்விடாதே. மனமுடைந்த நிலைக்கு குழம்பி போய்விடாதே. தனிமையில் கண்ணீர் விடுவதை
முதலில் தவிர்த்துவிடு. இந்த அப்பன் காணவில்லை என் தங்கமே. உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் நான் சாட்சி இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இருப்பினும் இவர்களை பற்றி காலகட்டமாவது தெரிந்து கொண்டா வேண்டுமல்லவா? நமக்கு நல்லது என்று உன்னுடைய மனதை நீயாகவே தேற்றி வைத்துக்கொள் என் தங்கமே. அதை ஆரம்பித்து விடு என் அல்லவா? எப்பொழுதுமே உன் அப்பன் சிவபெருமான் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது, இனி என் பிள்ளைக்கு நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உனக்கான நல்ல மங்களகரமான விஷயத்தை செய்யும் பொழுதெல்லாம் உன்னோடு இருந்த இந்த வஞ்சகங்கள், அதற்கிடையே நடந்த சதிகளையும் புகுந்த சூழ்ச்சிகளையும் பல செய்து உனக்கு வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பது அறிந்த மாபெரும் உண்மை. அதனால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கண்களுக்கு அவர்கள் உனக்கு முழுமையான விசுவாசம் உள்ளவர்கள் போல் தெரிந்தாலும், உன் மீது அதீத அக்கறை கொண்டவர்கள் போல நடித்து கொண்டிருந்தாலும், உன்னுடைய ஒவ்வொரு உயர்வுகளையும் அவர்கள் மனதிற்குள் பொறுக்க முடியாமல் எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்தது என் தங்கமே. உன் வாழ்வில் நடந்த நல்லவை எப்படி எல்லாம் தடுத்து நிறுத்தலாம் என்று அவர்கள் எத்தனை திட்டமிட்டிருந்தார்கள் உனக்கு தெரியுமா? உன் அப்பன் அனைத்தையும் கண்குளிர பார்த்தேன் என் தங்கமே. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்த பிறகுதான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன் குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ற உண்மை உலகத்திற்கே தெரியும். அளவிற்கு அவர்கள் செய்யலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் தெரியாமல் இருட்டறையில் வைத்து மூடி மறைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னில் ஈசனின் மிகப்பெரிய நீதியும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. என் குழந்தையே, சில விஷயங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நீ கவலைப்பட வேண்டாம். நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் தூய்மையாக செய்துவிடு. என்னிடம் மனமுருகி ஈசனை மட்டும் சரணாகதி என்று பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அத்தனையும் நான் என்ன தடையுமின்றி உனக்காக கொடுத்து விடுகின்றேன். ஆனால் மீண்டும் சொல்கின்றேன், அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்காதே. நீ செய்ய நினைக்கும் ஒவ்வொரு செயலையும் உன் அப்பன் நான் உன் நெஞ்சில் வைத்துக்கொண்டு மிக தைரியத்தோடு செயல்பட வைப்பேன். இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை மழைக்க வைக்கும் பிரச்சனைகளையும் கூட நீ சாதாரணமாக தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. ஆனால் நீ இனிமேல் கடந்த காலத்தை நினைப்பதோ, எனக்கு துரோகம் செய்தவர்களை நினைப்பதையோ நினைத்து வருத்தப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் உனக்கு இல்லை. இந்த சிவபெருமான் நினைத்து எப்போதும் சந்தோஷ மனநிலையோடும் அமைதியாக பூரண நிம்மதியுடன் நீ வாழ வேண்டும் என் தங்கமே. செல்வ குழந்தையே, இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியும் சரி தோல்வியும் சரி யாருக்கும் என்றைக்கும் நிரந்தரமாக கிடைத்து விடாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் மிக சிறப்பாக அர்த்தத்துடன் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எப்போதும் பாராட்டுகளும் அதிகமாகத்தான் இருக்கும். நெருப்பில் சுடத்தான் செய்யும் தங்கம் ஜொலிக்கிறது அல்லவா? நெருப்பில் சுடத்தான் செய்த அந்த தங்கம் ஜொலிப்பது போல உன்னுடைய போராட்டங்கள் நல்லபடியான சாதனைகளை அடையும் போது உனக்கு அதுவே நடக்கும். அதில் உனக்கு மாபெரும் வெற்றியும் கிடைக்கும் தங்கமே. உன்னிடம் இத்தனை கால தவத்திற்கு பொறுமையாக அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட வெற்றியைத்தான் நீ உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய கண்ணீர் போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகின்றது. இனிமேல் நீ உன்னுடைய வெற்றி படிக்கட்டுகளை வீரநடை போட்டு ஏறப்போகிறாய் என் தங்கமே. உன் வழியில் வரும் ஒவ்வொரு படியையும் சாதாரணமாக கடந்து நீ உனக்கான இயற்கை அடைந்த வெற்றி உச்சத்தில் கர்மத்தோடு அமரப் போகின்றாய். என் குழந்தையே, கர்வமாக அமர வைப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. இவற்றை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். செல்வத்தையும் அன்பையும் தேடி செல்லாதே. நிம்மதியோடு அனைத்தையும் உன் வாழ்க்கையில் கொன்றடைந்து வைப்பேன் என் தங்கமே. அதற்கு எவ்வளவு கஷ்டத்தையோ அது கொடுத்திருந்தாலும் எல்லாம் இனி உன்னை தேடி
வரத்தான் போகிறது. நீ உன் மனதில் ஆழமாக எதிர்பார்த்தது போல உன்னுடைய வாழ்க்கை இனி மிக ஆழமாக அமைதியை பெறப்போகிறது. அந்த விதி உனக்காக மாறி அமையப் போகின்றது. உன்னுடைய அப்பன் சிவபெருமான் முழுக்க பொறுப்பு என்பதை நீ உறுதியாக நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. உன்னுடைய சுற்றியுள்ள இந்த இருண்ட சூழலை எல்லாம் அப்படியே மாற்றி அமைத்துவிட்டு இந்த பிரபஞ்சத்தை ஆளும் அதற்கான மாபெரும் சக்தியை நேர்மறை ஆற்றலையும் நான் உனக்குள் முழுமையாக கொடுத்தேன் என் தங்கமே. அதை என் குழந்தை பெற்றுவிட்டாய் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, இந்த கைலாயத்தின் ஆசிர்வாதங்கள் எல்லையற்ற அன்பும் பாதுகாப்பான துணையும் என்றுமே உனக்குள் முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கும் என் தங்கமே. சுபம் என் அன்பு பிள்ளையே. ஈசன் இந்த சத்திய வாக்கு இன்று உனக்கு மன கவலையோடு கொடுத்திருந்த அந்த கவலையை நீக்கி இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை ஏற்றி இருக்கின்றார் என் தங்கமே. அன்று அண்ட சராசரங்களை ஆளும் உமா மகேஸ்வரன் மனதார நினைத்து உன்னை கருத்தில் பதிவிடு என் தங்கமே. இந்த இடத்தில் ஓம் நமச்சிவாயா அல்லது தென்னாடுடைய சிவனே போற்றி என்று பக்தியோடு பதிவு செய். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை துன்பங்களையும் வேரோடு அழித்து ஈசன் எல்லையில்லாத அருளை உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பேன் என் தங்கங்களே. நமது ஓம் நமச்சிவாயாவை நீங்கள் கும்பிடும் ஒவ்வொரு தருணமும் ஈசன் உனக்கு அருள் போகி கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என்று உனக்கு சிவன் அருள் கிடைக்கும் வழிகாட்டியாகவும் இருப்பேன். நான் உனக்காகத்தான் இன்று வீற்றிருக்கின்றேன் என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.